ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். இந்த நாளிலும் ஒரு விசேஷமாக நாம் சபையில் கூடியிருக்கிறோம். என்னவென்றால் குட் ஃப்ரைடேயில் நம்ம கூடியிருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். உலகத்தில் இருக்கக்கூடிய சில என்று சொல்வதை காட்டிலும் பல பாரம்பரிய சபைகளில் இது ஒரு துக்க நாள் என்று சொல்லி அனுசரிக்கிறாங்க. துக்க நாள் கிடையாது, இது உண்மையிலே இது சந்தோஷமான நாள். என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டிருக்காங்க, என்னடா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவங்கள இயேசுவை அடித்தாங்க, அப்படியே கிழிக்கப்பட்டுச்சு, ரத்தம்லாம் வழிஞ்சுது, கொண்டு போய் சிலுவையில் இன்றைக்கு அரைஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல நாள், நல்ல ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்களாடா? அந்த ஃப்ரைடே நல்ல ஃப்ரைடே கிடையாது, ஒரு பேட் ஃப்ரைடேடா. செத்த நாள் ஏதாவது உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குமா? ஒரு மனுஷன் சாகுறான் அப்படின்னா, ஆஹா இந்த வீட்டில் இவர் செத்துருக்கிறாரு, உங்கள் மாமா இறந்துருக்கிறாரு, உங்கள் தாத்தா இறந்துருக்காரு, இது நல்ல நாள் அப்படின்னு போய் சொன்னால் உதப்பாங்க, அடிக்க வந்துடுவாங்க. அது ஏன்டா உங்களுக்கு தெரியல? இயேசு செத்தாரு அப்படிங்கிறீங்க, செத்த இந்த நாளை நல்ல நாள்னு எப்படி அதை சொல்ல முடியும் என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அவர் சாகாவிட்டால் இந்த ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காது. இந்த ரட்சிப்பானது நம்மை தொட்டிருக்க முடியாது, நாம் அதை அனுபவிக்க முடியாது. அவர் மரிக்காவிட்டால் பரலோகத்திற்கு நம்ம போயிருக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், தங்களுக்கென்று தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு வழிபடுறீங்க. ஆகையினால அந்த தெய்வங்கள்லாம் ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது அப்படிங்கிறத நீங்கள் அறியலை, நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் மரித்தார் அப்படின்னு அவர் பெரியவரே கண்டார். எங்கள் கடவுள்லாம் பரலோகம் கூட்டு போகாது, சொர்க்கத்துக்கு போகாது, கூட்டு போகாதுன்னு உனக்கு எப்பறம் தெரியும்? நான் பார்த்தியா நீ அப்படின்னு அதுக்கு நான் சொன்னேன், நான் பார்த்தோன்னா இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் அனுபவம் எனக்குள்ளே இருக்குது. நிச்சயமாய் ஒரு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குது. இந்த ரட்சிப்பின் நிச்சயமே பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஊர்ஜீதம் இதிலே என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கிறது. ஆகவே இது எங்களுக்கு நல்ல ஃப்ரைடே தான். மரண ஃப்ரைடேவாக இருந்தாலும் இது துக்கமான ஃப்ரைடே கிடையாது. இந்த மரண ஃப்ரைடே எங்களுக்கு ஒரு அந்த ஃப்ரைடே ஆஃப் மோர்ன் கிடையாது. அதாவது துக்கப்படுகிற, துக்கம் கொண்டாடுகிற ஒரு ஃப்ரைடே இது அல்ல என்று சொல்லி அவங்களுக்கு நான் விளக்குனேன். என்னமோ போ, நீ தான் சொல்கிற குட் ஃப்ரைடே அப்படின்ட்டு, எங்களுக்கெல்லாம் அது அப்படி தெரிலப்பா அப்படின்னு அது உன் இஷ்டம் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் சொன்னேன். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உலகத்தின்படி வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த ஃப்ரைடே மற்றவர்கள் கண்ணோக்கத்தின்படி அல்லது கண்ணோட்டத்தின்படி அவருடைய பார்வையின்படி இது நல்ல ஃப்ரைடே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரிய சில சபைகள்லாம் இந்த சபைகள் ஒரு துக்க நாளாக, இன்னும் சொல்லப்போனால் பெந்தேகோஸ்தே சபைகள் கூட இது துக்க நாளாக தான் அனுசரிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. அது தெரிகிறது துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க என்று சொல்லி. ஏன்னா பெந்தேகோஸ் பாரம்பரிய சபையிலிருந்து வந்தவன் நான் தான். இன்னும் இந்த பெந்தேகோஸ் அனுபவத்தின் சபையிலிருந்தும் நான் வந்திருக்கிறேன். ஆகையினால ரெண்டு சபையினுடைய அந்த அனுபவம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய போதனைகள் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க எதை அவங்க போதிக்கிறாங்க என்று தெரியும். இன்னும் சொல்லப்போனால் சில பாரம்பரிய சபைகள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிலுவையை தூக்கிட்டு குருத்தோலை ஞாயிறு என்று போகிறாங்க. அதுக்கப்புறம் சில சபைகள்லாம் சிலுவையை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? பவனி போகிறாங்க. ஒரு ரோம போர்ச்சவன் மாதிரி ஒரு தொத்தலும் வத்தலுமா, இந்த பக்கம் ஒரு 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் போகிறாங்க. இயேசு வேஷம் அணிஞ்சிட்டு அவரும் தொத்தலும் வத்தலுமா ஒரு தெர்மாக்கோல்ல ஒரு சிலுவை செஞ்சுட்டு அதை தூக்கிட்டு போகிறாரு. கடந்த வாரத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு பதிவு வந்துச்சு. என்னவென்றால், ஒரு ஆள் ஏதோ ஒரு நாட்டில் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறார், மரத்தில் தான் சுமந்து கொண்டு போகிறார். மரத்தில் தான் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அவரோடு பின்னால் நடந்து வந்த ஒரு மனுஷர் என்ன செய்கிறார்? அந்த சிலுவையை நல்லா அமுக்கிறார், போட்டு நல்லா வாட்ட சட்டமாக இருந்து பின்னாடி அமுக்கிறாரு. இந்த சிலுவை சுமந்த இயேசு போல வேடமிட்ட அந்த சிலுவை சுமந்த அந்த இயேசு போலி இயேசுவுக்கு ரொம்ப தூரம் அமுக்கிட்டு போல இருக்கு. அமுக்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இல்லாட்டினா வரவன் போகிறவங்களாம் அமுக்கி விட்டுருப்பான் போல இருக்கு. எரிச்சல் தாங்க முடியாம சிலுவை அப்படியே போட்டு
எவன் அவன் அமுக்கணும்னா விரட்டி போய் எத்து விட்டார் ஒரு எத்து. யார்? இந்த போலி இயேசு. அந்த எத்தை வாங்கிட்டு மறுபடியும் ஏன்டா என்ன எத்த வர அப்படிங்கிறாரு. இதுதான் போலி கிறிஸ்தவம், இதுதான் போலி இயேசு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பாரங்கள்லாம் என் மேலே வைங்க அப்படின்னு இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் சுமையை நீங்கள் சுமங்க, என் சுமை லெகுவாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆமென். அவர் ஒரு கன்னத்தை அரைஞ்சா இன்னும் மறு கன்னத்தை காமி அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து சென்ற இயேசு எங்க? பாரம்பரிய சபையில் இயேசு மாதிரி வேடமிட்டு வருகிற இந்த வேடதார இந்த இயேசு எங்க? அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இயேசு எத்து விட்டதுக்கு, ஒரு உதஞ்சதுக்கு எவன் அமுக்கி விட்டானோ அவனை அமுக்கினவன இயேசு போய் டம்முன்னு, அந்த போலி இயேசு போய் ஒரு நல்ல சரியான ஒரு கிக்கு, வயிற்றுலேயே இடுப்புலேயே நல்ல ஒரு கிக்கு விட்டோடனே அந்த கிக்கு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஹோலி கிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பரிசுத்த ஓத அப்படின்னு. அப்போ தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. பாரம்பரிய சபைகள் ஏதோ ஒரு சிலுவையை சுமக்கிற மாதிரி ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு சிலுவையை சுமந்து போகிற அந்த தன்மை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு, அல்லது அதைப்படி நிகழ்த்தி காண்பிக்கிறார்கள். சரி, சிலுவையை அவங்க சுமக்கிறாங்க, ரைட்டு. அதே பாரம்பரிய அந்த சபையில் உள்ளவங்க வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற அந்த ரோமானிய போர்ச்சவர் மாதிரி கையில் ஒரு சிமெண்ட் கலக்கிற ஒரு பாண்டு மாதிரி வச்சுக்கிட்டு, கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு, ஒரு சாட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாங்க. அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையிலே இவங்க சிலுவையை அந்த மனுஷன் சுமக்கிறாருன்னா போர்ச்சவர்லாம் ஏற்கனவே அடிச்சிருக்கணும், 40 அடி அடிச்சிருக்கணும். அடித்து பிச்சு முதுகு உடம்பு எல்லாம், முதுகெல்லாம் நெஞ்செல்லாம் பிச்சு அப்படியே எலும்பெல்லாம் தெரியுதான். அந்த முதுகுத்தண்டு இடம் அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே இயேசுவுக்கு தெரிந்தது அப்படிங்கிறாங்க. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் சித்தரிக்கப்பட்ட சிலுவை பாடுகளின் காட்சி 10% தான் அப்படிங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. அந்த 10% நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ கொடூரமாக இருந்தது. ஆகவே இந்த மெல் கிப்சன் என்ன செய்தார்? இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டை எடுத்தார். அதுவே 10% அப்படிங்கிறார். பாரம்பரிய சபைகள் இயேசு சுமந்து வந்த அதற்கு முன்பாக அடிக்க வாங்கியிருக்கணும். 40 அடி அடித்த பிறகு தான் சிலுவையே கொடுக்குறாங்க. வர்ற இடத்துலலாம் அடி, சிலுவையை சுமந்துவர். அப்போ பாரம்பரிய அந்த சிலுவையை சுமக்கிற போலி அந்த இயேசுவை 40 அடி அடிச்சிருக்கணும், ரத்தம் சிந்திருக்கணும், சதைகள்லாம் கிழிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எப்படி வர்றாரு? ஜாலியாக அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு வர்றாரு. இதில் ஒருத்தன் சைடில் அமுக்கிட்டு போகிறான். இதில் இயேசு கோவப்பட்டு, இயேசு ஒரே ஒரு இடத்துல, வேதத்தின்படி ஒரே ஒரு இடத்துல தான் கோவப்பட்டிருக்காரு. எங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் இந்த ஆசாரியர்கள்லாம் மற்ற வேதபாரகரெல்லாம் புறாவை, காளையை, ஆடுகளை, இன்னும் தானியங்களை என்ன செய்கிறாங்கன்னா விற்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதிக லாபத்திற்கு அதிக விலையோடு விற்கிறாங்க. இங்கே வாங்கினாதான் பலி செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வச்சாங்க. வெளியில் தூர இடத்துலேருந்து வர்றாங்க, தூர இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் 70 மைல்லேருந்து வர்றாங்க. வந்தாங்க, அங்கேருந்து மாடை பிடிச்சிட்டு வர முடியாது, ஆடை பிடிச்சிட்டு வர முடியாது. ஒருவேளை கோழியை, புறாவை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோமே. அப்போது பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா சின்னது ஓகே, மாடையும் ஆடையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆகவே பணத்துக்கு கொண்டு தானியம்னா ஒரு 2 மூட்டை 10 மூட்டை அப்படிங்கும்போது இங்கே தானியம் வாங்கினா வெளியில் விற்கிற தானியமும் இருக்குது, ஆலயத்துக்குள்ளே விற்கிற தானியம் இருக்குது. ஆலயத்திற்கு உள்ள விற்கிற தானியம் வெளியில் விற்கிற தானியத்தை காட்டிலும் கூடுதல் விலை. அது மாத்திரமல்ல, இங்கே வாங்கினாதான் இந்த தானியத்தை தேவனுக்கு படைக்க முடியும். இங்கே ஆடு, இங்கே மாடு, இங்கே கோழி, இங்கே புறா வாங்கினாதான் தேவனுக்கு படைக்க முடியும் என்கிற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டத்தை என்ன செய்தாங்க, வைத்தாங்க. அதிக விலைக்கு விற்கணும். இதில் ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இன்னும் எத்தனை அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த காசு என்ன செய்யும், அப்பவே போகும். அதனால தேவன் இதை பார்த்தார். பார்த்துட்டு கோபம் கொண்டு என்ன செய்தார் அப்படின்னா, சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்தார். சாட்டை எடுத்து என்ன செய்தார், வெளுன்னு வெளுத்தார். அப்புறம் இன்னொரு இடத்துல கோபப்பட்டார். என்னன்னா, சாட்டை அடிக்கிற மாதிரி இல்லை, இந்த இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள்லாம் போய் ஊழியம் செய்தாங்க. அந்த ஊழியம் செய்த பொழுது ஒரு சில இடத்துல அவங்களால சுகப்படுத்த முடியலை. யார் என்றால், பிசாசு பிடித்து ஊமையாய் இருக்கக்கூடிய ஒரு பையன் தன் தகப்பன் பையனை கூப்பிட்டு வர்றாரு.
கூட்டு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட கூட்டு வரும்போது அந்த ஊமையும் பைத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிசாசு பிடிச்ச அந்த மகனை, இயேசுவே உம்முடைய சீஷர்கள் இந்த என் பையனை சுகமாக்க முடியலை அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட சீஷர்களை போட்டு கொடுத்துட்டார். சரி, அது நான் உள்ளே போகல, அது ஒரு ஆழமான சத்தியம். ஏன் அதை சொன்னான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் அதில் இருக்குது. நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது நமக்கு அதன நேரம், அதுக்கான தளம் இல்லை. உடனே ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கோவப்பட்டார், அடிக்கலை, ஆனால் கோவப்பட்டு வார்த்தையை சொன்னார், அவிசுவாசம் உள்ள விபச்சார சந்ததி எது வரைக்கும் நான் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னார். அப்போ என்ன செய்தார்? கோவப்பட்டார். இந்த 2 இடம் தான் கோவப்பட்ட இடம். மற்ற நாளெல்லாம் அவர் சாந்த சொரூபி. அடிக்கப்படும் பொழுது கூட வேதனையை, அந்த அந்த பாடுகளை சகிக்கும் போது கூட யாரையும் திட்டலை, கோபிக்கலை. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் இருந்தார். பாரம்பரிய சபைகள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, சிலுவையை சுமந்து வருகிற இந்த மகன் ஏற்கனவே 40 அடி அடிச்சிருக்கப்படணும், ரத்தமெல்லாம் சிந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. வர்றாங்க, இந்த சிலுவை சுமந்து வரும்பொழுது கூட அடி வாங்கணும், அதெல்லாம் அடி வாங்கலை. ஜாலியாக அப்படியே ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. ஒருத்தர் ஜாலியாக வந்துக்கிட்டு அந்த சேவகனை பார்த்தே இயேசு பேசுகிறார், நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு வர்றார். இதோட தானா அப்படின்னா இன்னும் இல்லை. இயேசு அவரை மேலங்கியெல்லாம் உருவணும், உருவிட்டு அரை நிர்வாணமாக சிலுவையில் அரையணும். சில ரோமானிய மன்னிக்கவும் இந்த இத்தாலி தேசத்தில், அங்கே வேட்டிக்கன் அந்த பகுதிகளில், அந்த இத்தாலி தேசத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ரியலாகவே அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு முட்டாள்தனமான அறிவீனமான ஒரு செயல்கள். இது மாதிரி பாரம்பரிய சபைகளும் என்ன செய்கிறாங்க, கை கொள்றாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. என்னது? துக்க நாளாக அனுஷ்டிக்கிறாங்க அல்லது அனுசரிக்கிறாங்க. இது துக்க நாள் அல்ல. நீ சிலுவை சுமக்க கூடாது என்பதற்காக அவர் சுமந்தார். நீ பாடுபடக்கூடாது என்பதற்காக அந்த பாட அவர் அனுபவித்தார். நீ பிசாசினால் வாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வாதிக்கப்பட்டார். நீ பாவத்து நிமித்தமாக எல்லாராலும் நிந்திக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் நிந்திக்கப்பட்டார். நீ பாவத்தினால சிரசில் முள்முடி சூடி உன்னை கன்னத்தில் அறையக்கூடாது என்பதற்காக அவர் அறைந்தார். நீ அவர் அறைந்தார், அவர் அதை பாடுபட்டார், நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முட்டாள்தனமா இல்லை, அறிவீனமா இல்லை, கோலத்தனமா இல்லை, பைத்தியக்காரத்தனமா இல்லை. இதெல்லாம் பாரம்பரிய சபைகள் செய்தது. இன்னும் சொல்ல போனா பெந்தேகோஸ்த சபை கூட ஒரு சில சபைகள் செய்கிறதாக நான் கேள்விப்படுறேன். எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான செயல் பாருங்க. அப்ப இது எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, குட் ஃப்ரைடே அப்படின்னா நான் சொல்றேன், வெரி 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 குட் ஃப்ரைடே, வெரி 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 எக்ஸலண்ட் ஃப்ரைடே என்று தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்காக நான் மரித்து என் பாவத்தை நான் நிகழ்த்த அல்லது அழிக்க அல்லது போக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. எந்த மனுஷனும் தன்னுடைய பாவத்திற்காக தான் மரிக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய பாவமே அவனை கொன்றுவிடும். அப்புறம் எப்படி அவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில நாமெல்லாம் பிசாசினால் இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போக கூடாது என்பதற்காக அவர் போனார். அவர் போனார் அப்படிங்கிறதுக்காக நாமும் அவர் போல ஒரு நாடகமாக அல்லது அனுமானமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதை காட்டிலும் முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் அறுதிட்டே சொல்லுவேன், தீர்மானித்தே சொல்லுவேன். அப்போ இந்த குட் ஃப்ரைடே என்பது ஒரு அற்புதமான, அதிசயமான, வியக்கத்தகு அமேசிங் ஃப்ரைடே என்று சொல்வேன். குட் ஃப்ரைடே என்பதை காட்டிலும் அமேசிங் ஃப்ரைடே என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த அமேசிங் அதுக்குள்ளதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கடவுளும் எந்த மனுஷனையும் மீட்பதற்காக வரல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற கடவுள்களே இல்லை. தேவன் ஒருவர் மாத்திரம், பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவதேவன். இந்த திருத்துவதேவன் ஒரே தேவன் தான். சாது சுந்தர் சிங் சந்தித்த கைலாஷ மகரிஷி என்ற ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது எந்த புக்கையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது பரிந்துரைக்க மாட்டேன். நான் பரிந்துரைக்கிறேன். ஏன்னா அதில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம என்ன செய்யும், பார்க்க முடியும், பேச முடியும். சரி, வேதத்தின்படி தேவனாகிய கர்த்தர் தம்மை முழுவதுமாக இந்த பூமியில என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனாகிய கர்த்தர் அவரை அண்டி சேர முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பாவத்தோடு நெருங்க முடியாது. பாவத்தோடு நெருங்குற எந்த மனுஷனும் என்ன செய்வான், பஸ்பம் ஆயிடுவான். இப்போ உதாரணத்துக்கு பாவத்தோடு ஒரு மனுஷன், உதாரணத்திற்கு ஒரு நெருப்பு இருக்கு,
நெருப்பு பக்கத்துல என்ன வைக்க மாட்டாங்க? பஞ்சு வைக்க மாட்டாங்க. ஏன் பஞ்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னா, நெருப்பு அந்த பஞ்சை என்ன செய்யும்? பஸ்பமாக்கிடும். நெருப்பு பக்கத்துல எது வைப்பாங்க? பாத்திரங்களை வைப்பாங்க. அப்போ பஞ்சு போல பஸ்பமாக்கக்கூடிய நிலையில தான் நாம இருக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்தார்? இந்த மனுஷனுடைய பாவத்தை தாம் நீக்க வேண்டும் என்றால் அவர் முழுவதுமாக இந்த பூமியில வரணும் என்றால் இந்த பூமி தாங்காது. அவர் வார்த்தையவே இந்த பூமி தாங்காதுங்க. நான் சொல்றேன், அவருடைய ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய சொல்ல இந்த பூமி அதனால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா, இந்த தேவன் தன்னுடைய எல்லா வல்லமையையும் எல்லா காரியத்தையும் வைத்து விட்டு செட் அசைடு அப்படிங்கிறாங்க. ஒரு புறமாக தள்ளி ஒரு புறமாக வைத்து விட்டு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? தேவனாகிய கர்த்தர் வந்தார். அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் என்றால், நீங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் வருகிறார். இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தார் என்றால், அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னா ஏதோ ஒரு கிழிஞ்ச சட்டையோட ஒரு பயங்கரமான இதோட அதை பத்தி பேசல. தனக்கு இருக்கக்கூடிய இந்த காட் ஹெட் என்று சொல்லுவாங்க, தேவத்துவம் என்று சொல்லுவாங்க, அந்த தேவத்துவத்தினுடைய ஒட்டுமொத்த வல்லமையை வைத்து விட்டு தான் இங்க பூமிக்கே வந்தார். அதுல இருந்து ஒன்னுங்கிறத எடுத்துட்டு வந்தாலும் இந்த பூமி தாங்காதுங்க. ஏன்னா அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள அவர் அதை சொல்லி மாளாது. இந்த காலம் போதாது, என்னுடைய வாழ்நாள், இந்த பூமியோட வாழ்நாள் போதாது அவருடைய மகத்துவத்தை அவருடைய வல்லமையை சொல்லி முடிப்பதற்கு. அவ்வளவு வல்லமை உள்ளவர். பூமிக்கு எப்படி வந்தார்? அடிமையின் கோலம் எடுத்து இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் வைத்து விட்டு வந்தார். அப்போ பிதா இந்த பூமிக்கு குமாரன் ரூபத்தில் வந்தார். அப்போ குமாரன் ரூபத்தில் வந்து மனுஷனாக அவர் வந்தார். பிதா மனுஷனாக வந்தார். அவருக்கு பேர் குமாரன். என்ன பாஸ்டர் திடீர்னு அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு சூழல்ல பரலோகத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவி இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருப்பதை, ஒரே தேவனாய் இருப்பதை நம்ம காண முடியும். என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த வேதத்தை எத்தனை பேரு தேவன் தான் எழுதினார் அப்படின்னு நம்புறீங்க? கரங்களை வைத்து சொல்லி பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இது யார் எழுதுனா? தேவன் எழுதினார். சரி, உபாகமத்தின் புத்தகம் 4:6 வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். போதும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஹியர் ஓ இஸ்ரேல், the Lord our God is one என்று இருக்கு. நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஒருவரே அப்படின்னு இருக்கு. இது உண்மையா? நம்ம நம்புறோமா? விசுவாசிக்கிறோமா? ஆமா. அப்படி என்றால் ஒருவர் என்றால் அந்த ஒருவர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இயேசு என்று இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னா ஒருவரா இருக்க முடியாது, 2 பேர் ஆயிரும். அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யப்படும்? பொய்யாயிடும். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பொய்த்து போயிடும். கர்த்தர் ஒருவர்ன்ட்டு குமாரன்ட்டு இன்னொருத்தர் அனுப்புனா அவர் 2 பேர் ஆயிடுவாரு. குமாரன் போயிட்டு மறுபடியும் அவர் இன்னொருத்தரை நான் தேற்றவாரெல்லாம் அனுப்புறேன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்தா 3 ஆயிடும். அப்போ ஒருவரே என்று சொல்லப்படுகிற இடத்துல 3 பேர் ஆயிடுறாங்க. தன்னுடைய செயல்பாடுகள்ல, தன்னுடைய கிரியைகள்ல ஒருவராய் இருந்து 3 விதமாக செயல்பாடுகள் தனக்கு நாம் அனுபவிக்கும்படி, நாம தேடும்படி, நாம தொடும்படி தேவனாகிய கர்த்தர் 3 பரிமாணங்கள்ல தன்னை வெளிப்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான். ஒரே தேவன் தான் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டு காலத்துல அதே பிதாவாகிய தேவன் குமாரனா வந்தார். குமாரனாய் வந்து மீட்புக்குரிய காரியங்களை செய்து முடித்து விட்டு போகும்போதே சொன்னாரு, நான் உங்களை தனியா இருக்க விட மாட்டேன், நான் வேறொரு தேற்றவாளன்னு உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. போயிட்டு மறுபடியும் அவர் பரிசுத்த ஆவியானவராக வந்தார். அவர் ஒருவர் தான். இதுதான் ட்ரினிட்டி. இதை நாம புரிஞ்சுக்கணும். வேதத்துல வேத பண்டிதர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அவர்கள் தங்கள் மனிதனோடு இடைப்பட முப்பரிமாணங்கள்ல பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அவர் வந்தார். தேவன் வந்தார். முப்பரிமாணங்கள்ல தேவன் வந்தார். தேவன் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். அப்போ டைரக்டா அந்த கர்த்தர் இங்க வந்தார்னா பூமி தாங்காது. ஆகவே மனு உரு கொண்டு இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்ப எல்லாவற்றையும் துறந்து வச்சுட்டு
தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். வந்துட்டு மீட்பின் காரியத்தை செய்து முடிச்சுட்டு போயிட்டார். போயிட்டு அவரே மறுபடியும் யாரு? பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்தாவி என்கிற நிலையில பூமிக்கு பரிசுத்தாவியின் நிலையில வர்றார். அப்போ இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ஒவ்வொரு நிலைகள் காலத்தினால் இருக்கக்கூடிய நிலைகள் என்று சொல்லி என்ன செய்றாங்க? பேசுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய காலம் இது. இந்த காலம் முடிஞ்சவன ரகசிய வருகை இருக்கு. அதுக்கப்புறம் 7 வருடம் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு உபத்திரவம், மகா உபத்திரவம் என்று சொல்லப்படுகிற இருக்கு. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் பிசாசு அவனை திறந்து விடுவாங்க. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக பிசாச சங்கிலினால கட்டப்படுவான். 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி முடிஞ்சவன சங்கிலினால கட்டப்பட்ட அழுத்து விடப்படுவான். அப்போ 1000 வருட அரசாட்சியில் பெண் கொண்டும் பெண் கொடுத்து இருக்கிற அந்த ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களை வஞ்சிப்பான். வஞ்சித்த உடனே அர்மகதன் யுத்தம் நடக்கும். அர்மகதன் யுத்தம் நடந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்வார்? நாசியின் சுவாசத்தினால அவர் என்ன செய்வார்? அழித்து போடுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அர்மகதன் யுத்தத்தில் இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் வஞ்சித்து தேவனுக்கு எதிராக திரண்டு தேவனுக்கு எதிராக சண்டை போடுவாங்க. இப்போ சண்டை போடுற முடியும் போது அர்மகதனில் தேவனாகிய கர்த்தர் நாசியின் சுவாசத்தினால் அவள் அழித்து போடுவார்னு இருக்கு. அழித்து போட்ட பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் ஆதாம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய தேவனுக்கு எதிராய் நின்றவர்கள், பாவம் செய்தவர்கள் எல்லாரும் கூடணும். அர்மகதன் யுத்தத்திலையும் தேவனுக்கு எதிராய் நின்று போர் செய்தவங்களும் அங்க வந்து நிக்கணும். அப்போ ஒட்டுமொத்த ஜனமும் அங்க நின்ன பிறகு அங்க நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அப்ப நியாய தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு நித்தியம் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வார். நித்தியமா வாழ இடது பக்கத்தில் இருக்கிறவர்களாகிய பாவிகளும் பிசாசுகளும் பிசாசுடைய சேனைகளும் அக்கினி நரகமும் கந்தகமும் எரிக்கக்கூடிய அந்த அக்கினி கடல்ல தேவனாகிய கர்த்தர் தள்ளி விடுவார். அப்ப தள்ளிவிட்ட பிறகு பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்க மாட்டாங்க. இயேசுவாக பார்க்கிறவங்க இயேசுவாக தெரிவார், பிதாவாக பார்க்கிறவங்க பிதாவாக. பரிசுத்த அப்ப என்னன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் நித்தியமாய் ஒரே தேவனாக தான் இருப்பாரை தவிர அங்க இயேசு, பரிசுத்தாவியார், பிதா என்று இருக்க மாட்டாங்க. ஒரே தேவன் தான். இதுதான் வேதம். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு எதற்கு வரணும் அப்படின்னா, என் பாவத்தை சுமக்கணும். மனிதன் அவனுடைய பாவத்தை சுமந்து அவன் அடிபட முடியாது என்பதற்காக எனக்கு உதவி செய்ய வர்றார். அப்போ உதவி செய்கிற இந்த காரியத்தை இந்த பாரம்பரிய சபைகளை என்ன செய்யறாங்கன்னா கொச்சப்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க? அங்கிருந்து நடந்து வர்றாங்க, அடி வாங்கவும் இல்லை, நடந்து வர்றாங்க, சிலுவை தூக்கிட்டு வர்றாங்க. சர்ச்சுக்கிட்ட வந்த உடனே அவங்க சிலுவை தானத்துக்கு உள்ள அந்த சிலுவை தூக்கிட்டு வந்து அந்த 2 புல்பீட்டுக்கு முன்னாடி அதை சிலுவை வச்சிடறாங்க. இன்னும் பாரம்பரிய சேவை இன்னும் கூட அப்படி இருக்கு. சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பாடகர் குழுவினர் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, சிலுவையை வாசலுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. முதல்ல சர்ச்சுக்கு வர்றவங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க முன்னாடி உட்காந்து வருவாங்க. ஆலயத்தின் நேரத்துக்கு வர்றவங்க, சரியான நேரத்துக்கு வர்றவங்க, அல்லது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டாக வர்றவங்க கடைசி பெல் அடிக்கும். கடைசி பெல் அடித்தோடனே சிலுவையை தூக்கிட்டு, அந்த தூக்கிட்டு வர்றவங்களுக்கு பேர் மறந்துருச்சு, அந்த பாடகர் குழுவினர்கள் என்ன செய்வாங்க? கீர்த்தனைகளை பாடிட்டு அப்படியே வருவாங்க. அதோடு உதவி போதகர்கள், தலைமை போதகர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? அவங்களோடு வருவாங்க. அவர்களுக்கு பின்பாக சபையார் வருவாங்க. இன்று கூட பாரம்பரிய சபைகளில் ஒவ்வொரு வாரமும் இது நிகழ்த்தப்படுகிறது, இந்த பவனி வருவதற்கு ஒப்பமையாக. அப்போ இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் இந்த காரியங்கள் எப்படி நடக்கிறது என்றால், பவனி வந்து என்ன செய்கிறாங்க? சர்ச்சில் வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாட்டு பாடி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உண்மையிலே என்ன செய்யணும்? யார் சிலுவை தூக்கிட்டு வந்தானோ அவனை மறுபடியும் அடிச்சுட்டு அவனை அங்கேயே எடுத்துட்டு அவனை கல்வாரி சிலுவையில் என்ன செய்யணும்? அடிப்பது போல அவனையும் அடிக்கணும். என்ன செய்யணும்? அடிக்கணும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஞாபகார்த்தமாக அவங்களுக்கு காண்பிப்பதற்காக சொல்கிறாங்க. இன்னும் இந்த பாரம்பரிய சபையில் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை மற்றவர்களாம் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இதை வந்து ஒரு அனுமானமாக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் தான் அது செய்தாங்க, அது ஒத்துக்கொள்ள முடியாது தான், இருந்தாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் இயேசு பாடுபட்டார், சிலுவையில் அடிபட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் எல்லா கிராமப்புறத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கு கூட தெரியும் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிபட்டு மரணித்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். இனி சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த காரியம் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் பாரம்பரிய சபைக்கு விரோதமாக தான் இருக்கிறார். அடே, நான் தான் நீங்கள் சுமக்கக்கூடாதுன்னு நான் சுமந்தேன், பாடுபடக்கூடாதுன்னு நான் பாடுபட்டேன், நீங்கள் நிந்திக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் நிந்திக்கப்பட்டேன், உங்கள் மூஞ்சில உமிழக்கூடாது என்பதற்காக என் மூஞ்சில உமிழ்ந்தாங்க, எல்லாவற்றையும் நீங்களே இப்போ செய்கிறீங்களாடா என்று சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. கெத்செமனேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலப்பட்டு இரத்தமும் வியர்வையும் சரீரத்திலிருந்து புறப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இவனுங்க செய்யறத பார்த்து ஒவ்வொரு தடவையும் வருஷம் இவனுங்க செய்யறத பார்த்து அதே மாதிரி இவர் இரத்த வேதனையும் இந்த இரத்தமும் வியர்வையும் வர்ற மாதிரி இவனுங்க நடந்துக்கிறாங்க. அப்போ பாடுகள் என்பது இந்த நாட்களில் பிரதானமாய் பேசப்படுகிறது. பாரம்பரிய சபைகளில் அனுமானமாய் நடத்தி காமிக்கிறாங்க. இன்னும் பெந்தேகோஸ்தே சபையில் கூட இது அனுமானமாய் நடத்துகிறாங்க. ஒரு சில சபை ரொம்ப ரொம்ப வெளியில் போகாமல் உள்ளேயே என்ன செய்கிறாங்க, இந்த பாடுகள் காட்சிகளை நடத்தி பிரசங்கம் பண்ணுறாங்க சபை மக்களுக்குள்ளே, சபைக்குள்ளேயே. அப்போது இது எதனால் அப்படின்னா, குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது தேவனுக்கு அது குட் ஃப்ரைடே தான், நமக்கும் அது குட் ஃப்ரைடே. இன்னும் சொல்ல போனால் இது அமேசிங் ஃப்ரைடே. ஏனென்றால் அதர்சனமான தேவன், காணக்கூடாத அந்த தேவன் மனிதனாக அவதரித்து நமக்காக பாடுபடுவதற்காக சிலுவையில் சுமப்பதற்காக தேவன் வந்தார். சரி, அப்போ இந்த நாளை என்ன சொல்றாங்கன்னா, திஸ் டே இஸ் a tribulation day of Jesus அப்படிங்கிறாங்க. இயேசுவுக்கு ஒரு பாடு நிறைந்த, துக்கம் நிறைந்த, வேதனை நிறைந்த இந்த நாள் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன் இதை அவங்க பாடுபடணும், எதுக்கு அவர் பாடுபடணும் சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷனோடு தொடர்பு கொள்ள முடியல, மனுஷனும் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு, பிள்ளை தன் தகப்பனோடு தொடர்பு கொள்ள முடியணும், ஆனால் முடியாத போல சூழ்நிலை உண்டாகுது. ஆகவே அவர்கள் என்ன தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு மனுஷ சாயலாக வரணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் மனுஷ சாயலாக குமாரன் வடிவில் வந்தார். எதுக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வந்தார். சரி, தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உதறிட்டு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? அல்டிமேட் பர்பஸ் என்ன? இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வந்தார் இல்லையா? அப்போ இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக வருகிற அவர் கல்வாரி சிலுவையில் டைரக்டா கூட்டிட்டு போயிட்டு, அப்பா நான் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தான் மரிக்க வந்திருக்கேன், ஆகவே என்னை பிடிச்சி சிலுவையில் அரைங்க, என் வேலை வந்துருச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி செய்திருப்பார். ஆனால் டைரக்டா கூட்டு போய் கொலை செஞ்சிருப்பாங்க கல்வாரி சிலுவையில். ஏன் பாடு அனுபவிக்கணும்? ஏன் துக்கம் அனுபவிக்கணும்? ஏன் அவருடைய சரீரம் கிழிக்கப்படணும்? ஏன் வேதனைகள் அனுபவிக்கணும்? ஏன் நிந்திக்கப்படணும்? ஏன் முள்முடி சூட்டப்படணும்? ஏன் அவர் காரி உமிழு துப்பப்படணும்? ஏன் எல்லாராலும் எள்ளி நகையாடப்பட வேண்டும் என்றால், இந்த எள்ளின் நகையாடப்பட வேண்டிய காரியங்கள், முள்முடி சூடப்பட காரியங்கள், உமிழப்பட காரியங்கள், அடிக்கப்பட காரியங்கள் எதற்கு என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு தாற்பயம் இருக்கு, அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான காரியம் இருக்கு. டைரக்டா போய் என் வேலை வந்துருச்சு நான் அரைங்க அப்படின்னா கண்டிப்பா அரைஞ்சிருப்பானுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 7 முறை அவரை கொலை செய்ய வகை தேடி அநேகர் சூழ்ந்து கொண்டாங்க. யார் சூழ்ந்து கொண்டா? பரிசேயர், சதுசேயர், வேதபாரல் எல்லாம் என்ன செய்தாங்க? அவரை கொலை செய்ய வகை தேடி என்ன செய்ய கற்கள்லாம் எடுத்தாங்க. எல்லாம் மறைஞ்சிட்டார். என் வேலை இன்னும் வரல, ஆகவே மறைஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். அவர் வேலை வந்துருச்சு அப்படின்னா, என் வேலை வந்துருச்சு என்ன சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னா அரைஞ்சிருவானுங்க. எதற்கு பாடுகள், எதற்கு அடிகள், எதற்கு பிற்கப்படுகிற அந்த காரியங்கள், எதற்கு சரீரம் வேதனைக்குள்ளாக ஆக்கப்பட வேண்டும் என்றால், வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 1 2 3 வாசிங்களேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? என்ன கவனி, இதை நான் உங்களுக்கு விளக்கிறேன். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை இங்க பேசுறார். தீர்க்கதரிசியிடம் பேசி ஒரு விஷயத்தை பேசுறார். என்னன்னா, எங்கள் மூலமாய் விசுவாசித்தவன் யார் அப்படிங்கிறார்.
என்ன இவங்க மூலமா கேள்விப்பட்டாங்க, எதை விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? எங்கள் மூலமா என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுல பார்த்தீங்கன்னா 54 வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். நாளைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இங்க ஒரு என்னன்னா, இங்க 4லிருந்து இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார். இந்த வசனத்தை என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையானது இயேசுவை பற்றியும், இயேசு பிறக்க போகிறார் என்பதை பற்றியும், அவர் பாடு அனுபவிக்க போகிறார் என்பதை பற்றியும் பேசுவதற்காக இந்த நாவு கொடுக்கிறாரு. இந்த நாவு கொடுக்கப்பட்ட இந்த நாவு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, the Lord God hath given me the tongue of learned என்று இருக்கு. போதிக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட நாவு அப்படின்னு இருக்கு. இங்க சொல்லப்பட்டு கல்விமானின் நாவு. இதை வச்சுட்டு அநேக போதகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் உனக்கு கல்விமான நாவை கொடுத்து அறிவினால உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இந்த வசனத்தை புரியாம கல்விமானின் நாவு என்று சொல்லி படிக்கிறத பத்தி பேசுறாங்க. ஸ்கூலுக்கு போறத, காலேஜுக்கு போறத, பட்டம் பெறுறத, இதை பற்றி கல்விமான் நாவை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார், நீ நல்லா படிப்ப அப்படிங்கிறார் என்று என்ன செய்றாங்க, பேசுறாங்க. வேதம் எதை பேசுகிறது என்பதை உள்ள ஆழத்தின் மூலமாக பேசணும். அதெல்லாம் கிடையாது. ஏதோ எடுத்தோம், என்ன கல்விமான்னா படிக்கிறது போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறாங்க, பேசுகிறாங்க, காரியத்தை நடப்பிக்கிறாங்க. சரி, உள்ள போல இதெல்லாம் ஒரு மடமையின் காரியங்கள். சரி, இப்போ பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு learned, the Lord God hath given me the tongue of the learned என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த learned என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை லிமட் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையினால பேசப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எனக்கு ஒருவர் கற்பித்து அந்த கற்பித்த வார்த்தை நான் சொல்லுவதாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது. கல்விமானின் நாவு என்று சொல்லப்படுகிற தமிழில் இருக்கக்கூடியது அபத்தமான வார்த்தை. அப்படி என்றால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு போதித்து அதை நான் போதிக்கத்தக்க நாவை எனக்கு தந்தருளினான் தான் இருக்கணும் வேதத்தின் அடிப்படையில். இந்த வார்த்தையை வச்சுட்டு அநேக ஊழியர்கள்லாம் தவறாக என்ன செய்றாங்க, ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. என்ன போதிக்கப்பட்டுச்சு இந்த ஏசாயாவுக்கு அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வர்றாரு, அவர் வந்து பாடுகளை அனுபவிப்பாரு, அவரை பாடுகள் பயங்கரமா இருக்கும், எப்படிப்பட்ட பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் போதித்துட்டார். வாசிங்க 5 வாசிங்க 55. ஆண்டவர் செவியை திறந்தார். ஏன் எதிர்க்கல, பின்வாங்கல அப்படின்னா, பேசப்படுகிற காரியம் வந்து ரட்சிப்பை குறித்து, இரட்சகரை குறித்து காரியம். அப்ப இரட்சகரை குறித்து காரியங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டாரு. இந்த பேசப்பட்ட வார்த்தை இவர் சொல்லணும். இந்த பேசப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்துன்னா, எந்த மனுஷனும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஐயோ காதுகளை பொத்திட்டு போயிடுவாங்களாம். ஐயோ இவ்வளவு, ஐயோ வேண்டாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு கோர விபத்து காட்சி அப்படின்னா, ஐயோ பார்க்க முடியல, வேணாம் வேண்டாம். இது எப்படி ஒரு பிக்சரைஸ் பண்ணி அல்லது ஒரு சம்பவம் நடந்து ரோட்ல கணவன் மனைவி ஆன் த ஸ்பாட் அடிக்கப்பட்டு அப்படியே ரத்த துடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியாதோ, அதுபோல விளக்கப்பட்ட இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, ஏசாயாவனால பார்க்க முடியல. அதனால தான் நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை அப்படிங்கிறார். என்ன செய்யறாரு, பின்வாங்கவும் இல்லை. வாசிங்க, அடுத்து வாசிங்க. யாரு, இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வர்றாரு. அடிக்கிறவர்களுக்கு முதுக கொடுத்தாரு, தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் விளைக்கவில்லை செய்கிறார். வெட்கப்படேன், போலாக்கின. அப்படின்னா ஆண்டவரை எனக்கு துணை செய்யணும். எதுக்கு துணை செய்யணும், இதெல்லாம் நான் விவரிக்கணும்.
இதை விவரிக்க என்னால் முடியாது. ஒரு சராசரி மனுஷனால என்னால் விவரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பயங்கரங்கள் அவர் சந்திக்க போறாரு. அதை விவரிக்க என்னால் முடியாது. ஆகையினால தான் இங்க என்ன சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட விசுவாசித்தவன் யார்? இவர் சொல்லணும், சொன்னா மற்றவங்க விசுவாசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடவுள் வரப்போறாரியா, ஒரு மனுஷனை போல வரப்போறாரு, அவர் தான் மேசியா, நம்முடைய பாவங்கள்லாம் சுமக்க போறாரு, நம்முடைய துக்கங்கள்லாம் சுமக்க போறாரு, நம்ம தான் அடிக்க போறோம், வாதிக்கப்பட போகிறாரு அப்படின்னா கடவுளை எப்படி நான் வாதிப்பேன், கடவுளை நான் எப்படி அடிப்பேன்? போயா, உன்னெல்லாம் நீ பேசுற பேச்ச நான் கேட்பேனா? முடியாது, விசுவாசிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னா அந்த காரியத்தை அவர் விவரிக்கிறார் என்றால் அந்த காரியத்தை விவரிக்க 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 மனுஷனால காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளவு கொடூரங்கள், அவ்வளவு பயங்கரமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சரீரத்தில் அனுபவமாக சந்திக்க போகிறார் என்ற காரியத்தை பேசும்பொழுது இதை விசுவாசிக்க முடியாது. ஐயோ தாங்கவே முடியலங்க, போதும் நிறுத்தப்பா, போதும், இதுக்கு மேல சொல்லாத. அப்படியே கொலையெல்லாம் நடுங்குது, அப்படியே எனக்கு தக தக தகங்குது, அப்படியே இருதயம்லாம் படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது, கையெல்லாம் எனக்கு விட விட நடுங்குது, போதும் நிறுத்து, சொல்லாத. சொல்றாங்கல்ல, இதைத்தான் சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவன் விசுவாசித்தவன். வாசிங்க அடுத்து. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கவனிங்க, இந்த கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற வார்த்தையானது ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா கர்த்தருடைய புயம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை வேதாகமத்தில், இன்னும் சொல்ல போனா அவங்க தோராவில், அவங்களுடைய ஆகமங்கள்ல கர்த்தருடைய புயம் என்றால் என்னவென்று கோத்திர பிதாக்கள் அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் பெலிசியர், அம்மோனியர், மோவாபியர், கிர்காசியர் இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு எதிராக வந்த பொழுது இவர்களுடைய மூதாதையர் தாத்தா கூட என்ன செய்வாங்க, செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. யார் அனுபவிச்சிருக்கா? ஏசாயா காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. கர்த்தருடைய புயம்னா என்ன என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த புயம் வேற விதமா வெளிப்படுது. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி கர்த்தருடைய புயம் அவங்களுக்கு வெளிப்பட்டதை பார்த்தாங்க. இப்போ அந்த புயம் வேற விதமா வெளிப்பட போகிறது. எப்படி வெளிப்பட போகிறது? புயம் என்றால் தேவனுடைய வல்லமை, புயம் என்றால் தேவனுடைய சக்தி, தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய கிரியை, இவைகள்லாம் புயம் 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 என்று வருகிறது என்று the arms of the Lord என்று சொல்றாங்க, the power of the Lord என்று சொல்றாங்க, the shoulder of the Lord என்று சொல்றாங்க. வேற வேற விதத்தில், வேற வேற பரிமாணங்கள்ல, வேற வேற நிலைகள்ல இவைகள்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்போ கடந்த நாட்கள்ல எகிப்துல எப்படி வெளிப்பட்டது? பார்வோனுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு சாதகமாய். அப்போ வனாந்தரத்தில் அதே போலதான் சாதகமாகவும் பாதகமாகவும் கர்த்தருடைய புயம் இருந்தது. அப்ப கானான் தேசத்தை சுதந்தரித்தாங்க. அப்ப கானான் தேசத்தை சுதந்தரித்த பொழுது, கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பொழுது அங்கே இருந்த ராஜாக்களை வெல்வதற்காக தேவனுடைய கரமானது எதிர்த்து வந்த ராஜாக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டுச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாங்க, கர்த்தருடைய புயம் அவங்களை விட்டு என்ன செய்து நீங்கினது. பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர் வந்து இவங்களை முறிய அடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்க முடியும். மறுபடியும் 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 கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்று சொல்லி கிட்டத்தட்ட 13 இடத்துல வருகிறது. மனம் தருந்துவாங்க, ரெட்டுடுத்தி இருப்பாங்க, உடனே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது. அவங்க பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய புயமானது அவங்களை விட்டு நீங்கினது. பெலிஸ்தியர், அம்மோனெல்லாம் அவங்களை கொண்டு போயிட்டு அடிமைப்படுத்தினாங்க. அடிமைத்தனத இடத்துல வருந்தினாங்க. மறுபடியும் கர்த்தருடைய புயம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து எகிப்தியர், அந்த அம்மோனியர், மோவாபியர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக கிரியை செய்து அங்கே இதெல்லாம் அவங்க மாறி 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 என்ன செய்தது? வெளிப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த புயமானது எப்படி வெளிப்படுகிறது என்றால், தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, இவருடைய பாவத்தை நீக்கத்தக்கதாக பிரமாணங்கள், கட்டளைகள், 10 கட்டளைகள், பலிகள் இவர்களுடைய பாவத்தை நீக்க முடியவில்லை. மாறாக இவர்கள் பாவி என்று இந்த பிரமாணங்கள், இந்த சட்டதிட்டங்கள், நியமனங்கள், 10 கட்டளைகள், பலிகள், பண்டிகைகள், மாத பிறப்புகள்லாம் இவங்க பாவிகள் என்று சுட்டி காமிச்சு. இப்போ கர்த்தருடைய கரம் என்ன செய்யுதுன்னா வேற விதமா வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது பார்த்தோம்னா, 2 வாசிங்க, 53:2 ஏசாயா. போலவும் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகு
சௌந்தரியமும் இல்லை. ஆ அவரை பார்க்கும்போது ஆ நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சரி, இங்க 2:3 என்ன செய்யப்படுகிறதுனா இயேசுடைய பாடுகளை ஜஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அவர் அசட்டை பண்ணப்பட்ட மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். சரி, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். போதும். இதுதான் இயேசுவினுடைய செயல்பாடு, அல்லது இயேசு நமக்காக கிரியை நடப்பிக்கும்படி வந்ததான ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஏன் அவர் வாதிக்கப்படணும்? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எதை பற்றி பேசுகிறது என்றால், வறண்ட நிலம், இந்த பூமி, துளிர் விடுகிற அந்த துளிர் தேவனுடைய இரட்சிப்பை கண்டடைந்து அதற்கான காரியங்களை பற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் இவைகள். அடுத்தது, அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அப்படின்னா பிசாசுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். எழும்புகிற அவர் எப்படின்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பாடு அனுபவித்தார். சரி, இப்போ குட் ஃப்ரைடே என்கிற இந்த குட் ஃப்ரைடேல அவர் மரணிக்கணும். எதற்கு மரணிக்கணும்? அவருடைய பாவத்திற்காக அல்ல. அவர் பாவம் செய்யல, அவர் பரிசுத்த தேவன், அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவத்தை போக்குவதற்காக மனிதனாக வந்தார். மனிதனாக வந்த நேரத்திலும் அவரிடத்துல ஜென்ம சுபாவமாகிய ஆதாமுடைய வித்து கூட அவர்கிட்ட இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வந்தார். நாம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது போல அவர் வரல. நாம் ஆதாமுடைய வித்து, நம்முடைய தகப்பன் என்ன செய்தார்? வழி வழியாய் கடத்தி எனக்கு வந்திருக்கு. எனக்கு வந்தது இங்க வந்திருக்கு 2. அதுங்களுக்கு என்ன செய்யும்? வரும். வந்திருக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா அவர்களும் ஆதாமுடைய வித்து உங்கள்கிட்ட வந்திருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய வித்துனால வரவில்லை. அப்போ நாம வாதிக்கப்படுகிறோம். எதற்கு வாதிக்கப்படுகிறோம்? நாம தான் நம்முடைய முகத்தை காணாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கு. நாம அசட்டை பண்ணப்பட்டிருக்கோம் தேவனால. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆதாமுடைய வித்தாகிய மகா பெரிய பாவம் ரொம்ப அசிங்கம். தேவன் இந்த பூமியில உள்ள மனுபுத்திரனை அவர் பார்க்கவே முடியாது. ஏன்னா மனுபுத்திரன் அவ்வளவு அகோரமான, அசிங்கமான, கேவலமான, வார்த்தையினால வர்ணிக்க முடியாது, அவ்வளவு அருவருப்பு மிகுந்தவன் அவன். ஏன்னா பார்க்கவே முடியாது. அப்போ நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்படின்னா ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டபடினால அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்ட நிலையில மாத்திரமில்ல, நம்முடைய பாவத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவர் மேல சுமத்த நிமித்தமாக அவரை பார்க்க அவராலே முடியல. இயேசுவை பார்க்க இயேசுவால முதல்ல முடியல. ஏன்னா ஒட்டுமொத்த பரிசுத்தமும் உடைய ஒரு மனிதனாக, 100க்கு 100 மனிதனாக, 100க்கு 100 தெய்வமாக இருந்தார். மறுபடியும் சொல்றேன், இயேசு தன்னைத்தான் பார்க்கவே முடியல. ஏனென்றால் ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் நல்லா சாப்பிட்டுருக்கான், அல்வாவோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்ருக்கான்னா பிரியாணினா என்னன்னு தெரியும், அல்வானா என்னன்னு தெரியும். அவனுக்கு முன்னாடி அழுகி போன, ஊசி போன, நாற்றம் எடுக்கின்ற ஏதோ ஒரு பதார்த்தத்தை வச்சு முன்னாடி சாப்பிட வச்சா அவருக்கு சாப்பாடுனா என்னன்னு தெரியும், அல்வானா என்னன்னு தெரியும், பிரியாணினா என்ன தெரியும், வாசனைனா என்னன்னு தெரியும். இது இவ்வளவு நாற்றம் எடுக்கிறது. ஏன்னா நாற்றம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவங்க மத்தியில் இவர் போய் இருக்கணும், ஒரு மனுஷன் போய் இருக்கணும் அப்படின்னா அதை என்ன செய்ய சகிக்க முடியாது. அதுபோல ஒரு மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷனை தேவன் பார்க்கும்போது, பாவ நிலையில் அந்த மனுஷன் இருக்கிற அந்த மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் பார்க்கும் பொழுது, அந்த தேவன் அந்த மனுஷனை பார்க்கவே அவ்வளவு அருவருப்பு, அவ்வளவு கேவலமான, நாற்றம் எடுத்த, துர்நாற்றம் எடுத்த, அவனை பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு நாய் வீட்டில் இருக்கு. அந்த நாய் வீட்டில் இருக்கிறத மறந்துட்டு அந்த ஓனர் போயிடுறாங்க, அல்லது போக வேண்டிய சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை, ஒரு 20 நாள் ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே. ஒருத்தவங்கள்ட்ட கீ கொடுத்துட்டு நீங்கள் இதை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்க அவங்களும் மறந்துட்டாங்க. சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான், மறந்துட்டாங்க. இந்த நாய் 3 நாளில் 4 நாளில் செத்து போயிருதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே செத்து அப்படியே உப்பி போய் அதுலேருந்து சீல் உள்ள புழு வீடு நாரி போகும். பார்த்தன எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிம்போமா, வெறுப்போம். ஐயோ நாற்றம் எடுக்கிறது, புழுவாக எங்கே பார்த்தாலும் அப்படியே அந்த ஊன் சரீரத்திலேருந்து, நாயினுடைய சரீரத்திலேருந்து
சீலும் தண்ணியும் அப்படியே ஓடி போய் அப்படியே இருக்கும். அதை பார்த்தாலே அருவருப்பு வரும். இது எப்படி அருவருப்போ அதுபோல தேவனாகிய கர்த்தர் இயேசு மேலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை வைச்ச பொழுது தேவன் இயேசு தன்னுடைய சரீரத்தை அவராலே பார்க்க முடியல. முதல்ல அதை தான் சொல்றாங்க. பரிசுத்தம்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பாவமே இல்லாதவர். அணுவுல கூட, ஜென்ம சுபாவத்தில் கூட, அவருடைய வித்து கூட பாவம், ஆதாமுடைய வித்து கொஞ்சம் கூட இல்லை, ஒரு மைக்ரோ மில்லி மைக்ரோ கூட கிடையாது. அவ்வளவு அப்பழுக்கற்றவர். இப்போ ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவமும் வந்த பிறகு தன்னைத்தானே பார்க்கறதுக்கு அவருக்கு முடியல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு பார்க்க முடியல. இதைத்தான் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் இல்லை அப்படின்னா என்ன போல அவர் மாறிட்டாரு, அவருக்கு இருக்க அந்த அழகு சௌந்தரியம் எனக்குள்ள வந்துருச்சு என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் இவைகள். அப்போ இந்த குட் ஃப்ரைடேல மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா இங்க ஏசாயா 53:3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் முதல்ல பாடு அனுபவிக்க. ஏன் பாடு அனுபவிக்கணும்? எதற்கு பாடு அனுபவிக்க வேண்டும்? சில பேர் சொல்றீங்க என்னை மீட்க அப்படின்னு. நான் இதை சொன்னாதான் என்னை மீட்க என்று சொல்லக்கூடிய காரியம் எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் பாடு அப்படின்னா இங்க ஏசாயா 53:3 பாடு அனுபவித்து வரும் அப்படின்னு இருக்கு. அடுத்தது 4 சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய துக்கங்களை சுமந்து. ஏன் பாடு? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. முதல்ல பாடு அனுபவித்தார் என்று இருக்கு. ரெண்டாவது 53:4 நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. அடுத்தது 5வதுல பார்த்தோம் அப்படின்னா அவர் காயப்பட்டு அப்படின்னு இருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அப்படின்னு இருக்கு. 10வதுல நீங்க 53:10 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடு என்று இங்க இருக்கு. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க 9 பார்த்தீங்க அப்படின்னா துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன கவனிங்க, இந்த குட் ஃப்ரைடே எதற்கு அல்டிமேட்டு? ரத்தம் சிந்தி மரிப்பது தான் அல்டிமேட்டு. ஆனா 53:3 பாடு அனுபவித்தார் இருக்கு. 53:4 நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு இருக்கு. 53:5 அவர் காயப்பட்டார்னு இருக்கு. 53:10 பாடுகளுக்கு உட்படுத்தினார் இருக்கு. 9 அவரை பிரேத குழி நியமிச்சுட்டாங்கன்னு இருக்கு. எதுக்குங்க இந்த பாடு? குட் ஃப்ரைடேல இந்த செய்தி என்ன, எதை பற்றி பேசுகிறது? பாடு 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 என்று சொல்லி 4 இடத்துல பாடுகளை பற்றி பேசுறது. எதுக்கு பாடுபடணும்? எதற்கு அவர் துக்கம் கொண்டாடப்பட வேண்டும்? எதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து போகணும்? அதை முதல் சொல்லுங்க. எதுக்குங்க பாடு? நீங்க சொல்றீங்க அவருக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற, அதுவும் தப்பு. நமக்காக மீட்க வந்தார், அதுவும் தப்பு. எதற்கு பாடு என்றால் இதை நான் உங்களுக்கு விளக்குனா, ஓ இதற்கு தான் பாடா என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த குட் ஃப்ரைடேனுடைய செய்தியினுடைய சாராம்சம். இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுதாங்க. ஓ இதுனாதானா, இதற்காக தானா இந்த பாடுகள், இதற்காக தானா இந்த குட் ஃப்ரைடே, இதற்காக தானா இயேசு இவ்வளவு பாடுகள் அனுபவித்தார் என்று சொல்லி நீங்க விளங்கி கொள்ள முடியும். சரி, இப்போ மறுபடியும் ஆதியாகமத்தின் புத்தகம் 3 எடுத்துக்கொள்வோம். 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கிறான் நானே. அப்பொழுது அவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்ரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நானெல்லாம் மண்ணை தின்னுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கவனிங்க. இது நமக்கு நல்லா தெரியும். எப்படி பாவம் உள்ள பிரவேசித்தது, வஞ்சகத்தினால வஞ்சிக்கப்பட்டு பாவம் உள்ள பிரவேசித்தது என்று நல்லா நமக்கு தெரியும்.
இந்த பாவத்தினால இருக்கக்கூடிய விளைவுகள் தான் ரொம்ப முக்கியம். பாவத்தினால இருக்கக்கூடிய விளைவு. இதை எப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, பால் குடிச்சா என்ன ஆகும்? நமக்கு விட்டமின் ஏ இருக்கு, அதுல சி இருக்கு, இன்னும் கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு என்று சொல்லி அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்றாங்க. இது வரலாற்று பூர்வமா, மன்னிக்கும், இது அறிவியல் பூர்வமா சொல்லப்படுகிறது. இது அனுபவபூர்வமா பால் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? தயிர் இருக்கு, மோர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, சீஸ் இருக்கு, பாலாடை கட்டி இருக்குன்னு என்ன செய்வோம்? இது அனுபவ ரீதியா நம்ம பிரித்து எடுத்து இதனால பண்ண முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்கு? தன்மைகள் இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், ஒரு பொருள் எதுவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், மாமிசமாக இருக்கட்டும், அல்லது பல வகைகளாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் அதற்குள்ள பலன் என்ன செய்யுது? அதற்குள்ளே இருக்கு. இருக்கா? இருக்கு. பாருங்க, நான் வாசிக்கிறேனே, 3:22 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஜீவ விருட்சத்தின் கனி எதை பிறப்பிக்கிறது என்றால் நித்திய ஜீவனை, என்றென்றும் வாழத்தக்கதான அந்த வாழ்வினுடைய அந்த தன்மையை அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அதற்குள்ளென்று பலனை என்ன செய்து கொடுக்குது? சரீரத்துக்கு என்ன செய்து கொடுக்குது? ஒரு தடவை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தான்னா அவன் எந்த கனியுமே புசிக்க வேண்டாம், என்னைக்குமே உயிரோடு இருப்பான், நோய் இல்லாம, வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம. என்னது? மறுபடியும் சொல்லுங்க, என்ன இல்லாம? நோய் இல்லாம, வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் புசிப்பது நிமித்தமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சரீரத்துக்குள்ளேயே இது அவர்களுக்குள்ள பிறப்பிக்குது. இப்ப புசிச்ச கனி என்னது? புசிச்ச கனி என்னது? பாவ கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டாங்க. நன்மை தீமை விருட்சத்தின் கனி எதை பிறப்பிக்குது என்றால் மரணத்தை பிறப்பிக்குது. ஜீவ விருட்சத்தின் கனி ஆரோக்கியத்தை, பலத்தை, சுகத்தை பிறப்பித்து நீண்ட நாள் வாழ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி பிறப்பிக்குது. அதை இவங்க புசிக்கல, மாறாக எதை புசிச்சிட்டாங்க அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தின் கனியை புசிச்சிட்டாங்க. பாவத்தின் கனி எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் எப்படி பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னா இந்த கனியை புசிச்சிட்டாங்க. ஆகவே 90 வயசாயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு சாவு வரப்போகுது, அப்படி மறிச்சிடறேன். அப்படியா? இல்லை. பாவம் சாபத்தை பிறப்பிக்கிறது. சாபம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை, வியாதிகளை, பலவீனங்களை, மனுஷனுக்குள்ள இந்த பலவீனத்தை, நோயை, இந்த வியாதியை சாபம் பாவத்தின் மூலமா பிறப்பிக்குதுங்க. இப்போ சரீரம் என்ன செய்கிறதுனா, என்ன செய்கிறது? வியாதி, பலவீனம், நோய் இதெல்லாம் என்ன செய்யுது? தனக்குள்ள உள்ள வைத்து கொண்டே பயணிக்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில். என்னது? வியாதி, பலவீனம், நோய், இல்லாமை, இயலாமை சரீரத்திலிருந்து அவனுக்குள்ள இருந்து எமிட் ஆகிக்கிட்டு இருக்கு, பிறப்பிக்குது. சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மூதாதையர பாவத்தை சுமந்து வந்து அந்த மூதாதையர பாவம் அந்த குழந்தைக்குள்ள வந்தது நிமித்தமாக அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு, திடீர்னு கை இழுத்துக்குச்சு. ஏன்? மூதாதையர பாவம். காது கேட்காம பிறக்குது, கண்ணு தெரியாமல் பிறக்குது, வாய் பேச முடியாமல் பிறக்குது, புத்தி சுவாதீனம் இல்லாமல் பிறக்குது, கைகால் இல்லாமல் பிறக்குது. சரீரத்துக்குள்ளே ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தையுடைய சரீரத்துக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்லாம் சரியாக செயல்படாமல் பிறக்கிற குழந்தையெல்லாம் இருக்குது. பிறந்து 6 மாதத்துலேயே அந்த குழந்தைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் நடக்குது. ஏன்? பாவத்தின் கனியை அவன் புசித்தான். அந்த கனியினுடைய வித்தானது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆதாம் முதற்கொண்டு அவர்களுக்குள்ள இருந்து பயணித்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பயணிக்கிறபடினால இந்த சாபத்தின் கனி இந்த வேதனையை, வலிய, இந்த பலவீனத்தை, நோயை தனக்குள்ள இருந்து பிறப்பிக்குதுங்க. ஒருவேளை நல்லா இருக்கிறவங்க போல இருக்கலாம், ஆனா சரீரம் பிறப்பிக்கின்றது என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு பரிமாணத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த சரீரத்தினுடைய பாவத்தினுடைய இந்த மரணத்தினுடைய கனியானது நோயை, வியாதியை தனக்குள் மனுஷனுக்குள் இருந்து நிச்சயமாய் 100% பிறப்பித்து தான் ஆகும்.
பிறப்பித்து தான் ஆகும். இதிலிருந்து மனுஷனால மீட்கப்படவே முடியாதுங்க. என்ன செய்ய முடியாது? மீட்கப்பட முடியாது. அப்பதான் இந்த வியாதி, பலவீனம், நோய், இதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, அவனுடைய வியாதி, பலவீனம், நோயிலிருந்து நான் அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இதுதான் குட் ஃப்ரைடேயோட மிகப்பெரிய ரகசியமான ஒரு செய்தி. இது பாவத்தினுடைய பலனை ஆவியில அவர் முறியடிச்சிட்டாரு. இப்ப சரீரம் என்ன செய்யுதுன்னா, இந்த வித்தினுடைய அந்த தன்மையை என்ன செய்திருக்கு? அது வைத்திருக்கு. ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு கண்ணில் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை ஆப்ரேஷன் மூலமாக செய்து முடிச்சிடுறாங்க. வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. கண்ணு நல்லா தெரியுது. கண்ணு நல்லா தெரிஞ்ச பிறகு ஏற்கனவே அந்த கண்ணில் எந்த வியாதி இருந்துச்சோ அந்த வியாதியினுடைய அந்த தாக்கமானது இருந்து கொண்டு தான் இருக்கும். மறுபடியும் அது எழும்பாதபடிக்கு என்ன செய்வாங்க? மாத்திரை கொடுப்பாங்க. அதுதான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிசின் அப்படிமா. என்ன அந்த மெடிசின் அப்படின்னா, சிகிச்சைக்கு அப்புறம், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த வியாதி அவனை தாக்காத அளவுக்கும் அறுவை சிகிச்சையினால உண்டான புண்கள், அந்த வேதனைகள் நீங்கத்தக்கதாகவும் மாத்திரை என்ன செய்ய ரெண்டும் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, இன்னொன்று ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுப்பாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியை தன்னுடைய சரீரத்தினால தன்னுடைய ஆவியை மரணத்தில் ஊற்றி ஆவி மனுஷனிலிருந்து மீட்டு விட்டார். ஆவி மீட்கப்பட்டுருச்சு. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆவியை மீட்கப்படுகிற இந்த ஆபரேஷன்ல சக்சஸ் ஆயிட்டாரு. ஆனா சரீரம் இருக்கே, சரீரத்தில் என்ன இருக்கு? மரணத்தினுடைய அந்த கனியினுடைய அந்த தன்மை அவனுக்குள்ள இருக்கிறபடினால இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இந்த மெடிசன் கொடுக்கணும். அந்த மெடிசனு ஆப்ரேஷன் போதே சேர்த்து கொடுத்தா. சரீர பிரகாரமாக இருக்கிற அந்த டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த ரட்சிப்பின் பொழுது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிசனை தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில ஜனங்கள் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினாதே தவிர வேற எதுக்கு இல்லை. இதை என்ன செய்யறாங்க? பாரம்பரிய சபையில் கொச்சப்படுத்துறாங்க. இன்னும் ஆவிக்குரிய சபைகளில், பெந்தகோஸ்தே சபையில் கூட கொச்சப்படுத்துறாங்க. ஒரு சில சபைகள்லாம் பாருங்க, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ரீல்ஸ்லாம் வரும். 1 மினிட்ல யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா சிலுவை சுமந்து போனது, அந்த சிலுவை காட்சி பண்ணது எல்லாம் இந்த சபையில் அது செஞ்சாங்க, இந்த சபையில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? நிறையா அந்த காட்சியெல்லாம் போடுவாங்க. அல்டிமேட் பர்பஸ் என்ன? பாடு எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா, என் சரீரத்தில் மரணத்தினுடைய பழத்தை முட்டாப்பைய ஆதாம் சாப்பிட்டான், அவனுடைய வித்து எனக்குள்ள வந்துருச்சு. அந்த வித்து எனக்குள்ளேருந்து வியாதியை, பலவீனத்தை, நோயை எனக்குள்ளிருந்து பிறப்பிக்குது. இந்த நோயை பிறப்பிக்கின்ற அந்த வித்தானது இயேசுவினுடைய அவருடைய அடிக்கப்பட்ட பாடுகள் நிமித்தமாக காயப்பட்டு, பாடுகள் அனுபவித்து, துக்கப்பட்டு அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகிற வேத வாசனம் எல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அதை செய்து காண்பித்தால், அது செய்து முடித்தார். அதை அனுபவிக்கத்தக்கதாக நாம் இருக்கோம். ரட்சிப்பு என்பது எதற்கு என்றால், என்னுடைய ஆவி பாவத்திலிருந்து மாத்திரம் மீட்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் இந்த பூமியில வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தேவனாகிய கர்த்தர் பாதிக்கப்பட்டார், பாடு அனுபவிக்கப்பட்டார், அவர் துக்கங்களை அனுபவித்தார், அவர் காயப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலதான் ஏசாயா 53:5 நான் வாசிக்கிறேன், சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். மறுபடியும் பாருங்க, ஏன் காயப்பட்டார்? என் மீறுதல்னா என்னுடைய மீறுதல், ஆதாம் மீறுதலுக்கு உண்டான கீழ்ப்படியாமை மீறுதல்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா மீறுதல். ஒருவேளை தாய் தகப்பன் அடிக்கலாம், பசங்க பெருசாயிட்டாங்கன்னா அடிக்க முடியாததாக இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி வந்துட்டானுங்க, எதுக்கு இவனுங்களை அடிச்சுக்கிட்டு எப்படியே தொலையிட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் காலம் என்ன செய்யும்? அடிக்கும். தாய் தகப்பன் அடிக்காமல் இருக்கலாம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத எந்த பிள்ளைகளும் காலம் அது சாட்டையை வைத்து கொண்டிருக்கு. யார் கீழ்ப்படியலை? ஆதாம் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமல் மீறுதல்களை செய்தான், தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றான். அப்ப கீழ்ப்படியலை,
ஆகையினால காயப்பட்டார். அவன் கீழ்ப்படியலை, அவன் அடிபடணும், அவன் வேதனைப்படணும். அவன் எதுக்கு அடிபடணும் வேதனைப்படணும்னா, பாவமானது சாபத்தை பிறக்கிறது, சாபமானது நோயையும் வியாதியையும் பலவீனத்தை பிறப்பிக்கிறது. இந்த நோய், பலவீனம், இந்த வியாதி இவைகளை பிறப்பிக்கிறது எதனாலமா? மீறுதல் மூலமாக இதை பிறப்பிக்கிறது. ஆகவே அவர்கள் மீறுதல் நிமித்தமாக நானும் எனக்கு தேவனுக்கு நான் கீழ்ப்படுவது நிமித்தமாக அவர்களுடைய மீறுதலை நான் மன்னிக்க முடியும். அவர்கள் இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் அண்ட் கர்ஸை எதன் மூலமாக நான் இவர்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியும் என்றால், என்ன அடிங்க, என் முதுகில் காயம் உண்டாகட்டும், அந்த காயத்தின் மூலமாக என் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் வழி வழியாய் அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் வியாதி நோய் பலவீனம் இல்லாமல் இருக்கட்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முத்தாய்ப்பாய், ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப விசேஷமானது. என்னவென்றால், அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாங்க சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பலனா இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது, நோயோடு இருக்கக்கூடாது, வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் காயப்பட்டார் என்கிற வார்த்தையை பேசப்பட்டிருக்கு. இதுதான் அல்டிமேட் மெசேஜ். நான் வியாதியோடு இருக்க முடியாது, கூடாது, பேசுங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு செத்து போறேன் அப்படின்னா என்னை பத்தி பேசுறேன். செத்து போறேன் அப்படின்னா நான் வியாதியோடு பலவீனத்தோடு நான் செத்து போவதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. இந்த மரணத்திற்கு மேல வியாதி என்னை பலவீனப்படுத்தி என்னை கொல்ல முடியாது என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? பேச முடியும். தழும்பு ரொம்ப அவசியம். ஒருவன் காயப்பட்டாதான் அந்த காயத்தினால தழும்பு உண்டாகும். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த கையில் ஒரு தழும்பு இருக்கு. இந்த தழும்பு என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, ஒரு சிறிய ஒரு விபத்தில் நான் சிக்கிக்கிட்டேன். அதனால் என்னுடைய கையானது இது தோல் தேய்க்கப்பட்டது. ஒரு 4-5 நாள் அந்த காயம் இருந்தது. காயம் இருந்தது இந்த இடத்துல இவனுக்கு இந்த காயம் நடத்தப்பட்ட நிகழ்வை பற்றி பேசுது. எதை பற்றி பேசுது? ஒரு விபத்து நடந்தது. இந்த விபத்தினால இவனுக்கு சரீரத்தில் காயம் உண்டானது. இந்த காயத்தினால புண்ணு வந்துச்சு. இந்த புண்ணு என்ன செய்கிறது? இவன் சரீரத்தில் இவ்வளவு நாள் இருந்தது. இதற்காக இவன் மருந்து எடுத்துக்கொண்டா. இந்த மருந்து நிமித்தமாக இது குணப்பட்டது என்று சொல்லி இந்த காயமானது இந்த குணப்படுத்தலை பற்றியும் காயம் அடைந்ததை பற்றியும் விபத்தை பற்றியும் இந்த தழும்பு பேசுது. இங்க ஒரு தழும்பு இருக்கு. அவருக்கு தழும்பு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாம் என்ன செய்தோம்? கம்யூனியன் அனுசரிச்சோம் இல்லையா? ரத்தம் அப்படின்னா சிலுவையில சிந்தின ரத்தம். அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் காயப்பட்ட நிமித்தமாகவும் வந்தது. அப்ப காயப்பட்டுச்சு, ரத்தம் வந்தது, அவருடைய சரீரத்தில் கிழிக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, அவருடைய காயம் என்னுடைய காயம் எதை பத்தி பேசுகிறது? நான் விபத்து நடந்ததை பத்தியும், அது புண்ணு ஏற்பட்டதை பற்றியும், அதற்கு மருந்து அப்ளை பண்ணப்பட்டதை பற்றியும், 3 நாளில் ஆறுனதை பற்றியும் இந்த தழும்பு பேசுது. அப்போ அந்த தழும்பு எதை பேசுது? இயேசுடைய தழும்பு எதை பேசுது? இயேசுவை அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் ரத்தம் வந்தது. அவருடைய சரீரம் உளப்பட்ட உழவனுடைய நிலத்தை போல அவருடைய முதுகு இருந்துச்சு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உளப்பட்ட உழவனுடைய நிலத்தை போல அவருடைய முதுகு இருந்துச்சுன்னா கிழிக்கப்பட்டுச்சு. அங்கே சரீரத்தில் தழும்பு இருக்கு. அந்த தழும்பு எதை பேசுது? எதை பேசுது? நான் சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்கக்கூடாது, முடியாது என்பதை பற்றி பேசுது. இது ரட்சிப்பை பற்றி பேசலை. எனக்கு அவருக்கும் உள்ள தொடர்பு அதை பற்றி பேசலை. அதெல்லாம் வேற. அதெல்லாம் ரிசரக்ஷன் போது என்ன உண்டாச்சோ அதை பற்றி பேசுது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவருக்கும் தொடர்பு என்ன என்றது வேதத்தின்படி என்ன தொடர்பு என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த காயமானது தொடர்பை பற்றி பேசலை. அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய ரட்சிப்பை பற்றி பேசலை. தொடர்பை பற்றி ரட்சிப்பை பற்றி பேசலை. நான் இந்த பூமியில் வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்கக்கூடாது, முடியாது. நான் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு என்ன பலன் இருக்கோ அதனுடைய பலன் ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள அது வியாபித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மரணத்தினுடைய பலத்தினுடைய அந்த காரியமானது என்னுடைய சரீரத்தில் இல்லை இல்லை இல்லை. ஏனென்றால் நான் குடித்த பொழுது இரத்தத்தை
அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை குடிப்பதை காட்டிலும், அந்த பழத்தின் சாரை குடிப்பதை காட்டிலும், அந்த பழத்தை நான் பருகுவதை காட்டிலும், மாமிசத்தையும் இரத்தத்தையும், இயேசுனுடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும், இயேசுனுடைய மாமிசத்தையும் இயேசுனுடைய இரத்தத்தையும் நான் அனுசரித்தது போதே நான் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு மேலே அதிகமாய் நான் காரியத்தை நான் ஒவ்வொரு வாரமும் அனுபவிக்கிறேங்க. ஒவ்வொரு வாரமும் அனுபவிக்கிறேன். இதுதான் குட் ஃப்ரைடேவில் அல்டிமேட் மெசேஜ். இதுதான் ரியல் ட்ரூத். நான் பாடு அனுபவிக்கிறேன், பலவீனமா இருக்கேன், நோய் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தின் கனிக்கு மேலான ஒரு கனியினுடைய காரியத்தை நான் புசிக்கிறேன், பருகிறேன். என்னவென்றால் இயேசுடைய இரத்தத்தை நான் பருகிறேன், இயேசுடைய மாமிசத்தை நான் சாப்பிட்டு இருக்கேன். ஆகவே ஜீவ விருட்சத்தின் கனிக்கு செய்யக்கூடிய அந்த பலன், சுகம், ஆரோக்கியத்தை காட்டிலும் மேலான ஆரோக்கியம், மேலான சுகம், மேலான பலன் நான் இந்த அனுசரிக்கும் பொழுது, இயேசுடைய இரத்தத்தை நான் பருகும் பொழுது, இயேசுடைய மாமிசத்தை நான் புசிக்கும் போது நான் பெற்றிருக்கிறேன் என்று பேசுங்க. இதுதான் அல்டிமேட் செய்தி. அவர் பாடுபட்டார், 7 வார்த்தையை பேசினார், பெருசுதான், உண்மைதான், அது எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஆனா முக்கியமான சரத்து இதுதான். ஜீவ விருட்சத்தின் கனி செய்வதை பார்க்கிலும் கம்யூனியனை, கர்த்தருடைய பந்தியை நான் அனுசரிப்பதன் மூலமாக இரத்தத்தையும் காயம் உண்டானதையும் அந்த தழும்பையும் நான் நினைக்கும் பொழுதே என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு பறந்து போயிடுச்சுங்கிறத உணர்வு. எப்படி சரீரத்தில் வியாதி, பலவீனம், நோய், வலி இருக்கோ, மாத்திரையை போட்டவுடனே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் 2-3 நாள் எனக்கு சரியாயிடும், டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு, இது எனக்கு சரீரத்தில் போய் வேலை செய்யும், எப்படி நாம் நம்புகிறோமோ அதை காட்டிலும் பல 100 மடங்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற நீங்கள், நான் வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்க முடியாது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்க, விசுவாசி. இன்னும் சொல்லப்போனா ரட்சிப்புக்குள்ளேயே இன்பில்ட்டா இதை கொடுத்துட்டாருங்க. இது அனுசரிப்பது என்பது தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனுஷன் நன்றி கெட்டவன். கணவனுக்கு மனைவி துரோகம் செய்கிறா, மனைவிக்கு கணவன் துரோகம் செய்கிறான், பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் துரோகம் செய்கிறாங்க, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறாங்க. இது துரோகத்தினுடைய உலகம். அது மறந்துடுறாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் இருந்தோம் எல்லாம் மறந்துடுறாங்க. ஆகையினால தான் இயேசு எனக்கு என்னெல்லாம் செய்தார்னு நீ வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் இருப்பது மாத்திரமில்ல, நித்தியத்திலையும் நீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மாத்திரம் இல்லை, நித்தியத்திலும் அனுசரிக்க போகிறோம். எதை? கர்த்தருடைய பந்தியை. வாழ்நாள் அங்கே போய் என்ன சொல்லணும்? நான் பூமியில் மாத்திரம் வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு நான் இல்லை, இங்கேயும் அதே நிலையில தான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கேயும் நாம் நினைக்கணும். நீ இங்கே மாத்திரம் இதை நினைக்காத, நன்றி கெட்டவளே, நன்றி கெட்டவனே, இங்கே மாத்திரம் நினைக்காத, பரலோகத்திலையும் நீ வந்து நினைக்கணும் அப்படிங்கிறார். என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி. என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? ஐயோ எனக்காக அடிக்க மாட்டேன். பாரம்பரிய சபையில் இருந்திருக்கேன், இதெல்லாம் சொல்லி விளக்கி இது சொல்லும் பொழுது எனக்கே அழுக வந்திருக்கு. ரட்சிக்கப்படாத எனக்கே அழுக. பாரம்பரிய சபையில் என்ன செய்தாங்க? இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு செய்தார். ஆனால் இதற்காக நாம் அழைக்கப்படலை. பாரம்பரிய சபைகளில் இதற்காகவா என்னை நினைவு கூறும்படி அப்படின்னா இதுக்காகவா போய் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு ஒரு 2 நாள் ஈஸ்டர் வரைக்கும், மன்னிக்கவும் ரிசரக்ஷன் டே வரைக்கும் அப்படியே ரொம்ப பவ்யமாக இருந்துட்டு அந்த இந்த உயிர்த்தெழுந்த நாள் முடிஞ்சு மறுநாள் திங்கக்கிழமை ஆரம்பித்தோன்னா பழையபடி பாவ வாழ்க்கையில் வாழ வேண்டியது. அட வெள்ளிக்கிழமை அழுதியாடா, சனிக்கிழமை ரொம்ப பயபக்தியாக இருந்திய, ஞாயிற்றுக்கிழமை ரிசரக்ஷன் டே உயிர்த்தெழுந்த நாள், அதெல்லாம் போய் ரொம்ப பவ்யமாக ரொம்ப அனுசரித்து வந்திய. ஆமாம், அது அடுத்த வருஷம் வரும்ல, அப்போ பார்த்துக்கோ. இதுக்கா நினைவுகூற? இல்லை. எதை நினைவு கூறணும்? என் பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார், அதை நான் நினைவு கூறுறேன். என் சரீரத்தில் வேதனையோடு பலவீனத்தோடு நோயோடு நான் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் காயப்பட்டார். நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு நீங்கள் இருப்பீங்கன்னா அவர் காயப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது வீணாயிருங்க. அநேகர் ஆவிக்குரிய கிறிஸ்தவ, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தில் இருக்கிற போதகர்கள் கூட வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்கத்தக்கதாக தங்களுடைய வார்த்தையை பேசுகிறாங்க. அதனால தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வயசாயிடுச்சு, என்ன செய்கிறது? உன்னுடைய மனைவி இல்லை, நான் கல்யாணம் ஆகலை, பிள்ளைகள் இல்லை, சபை மக்கள்லாம் கடைசி நாட்களில் எனக்கு வியாதி வரும்பொழுது
பலவீனம் இருக்கும் பொழுது என்னை பார்த்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அடப்பாவி, நான் கேட்டிருக்கேன் இப்படியே. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளே இல்லை. வயசான காலத்தில் என் சபை மக்கள் என்னையும் என் மனைவியும் பார்த்துக்குவாங்க. வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது என்னை பார்த்தோம், அப்படியே பேசுகிறாங்க. நான் கேட்டிருக்கேன். நான் உள்ளே போக விரும்பலை. வயதாகிறது வயதாகட்டும், ஆனால் வியாதி, பலவீனம், நோய் என்று ஏன் அந்த வியாதி பலவீனத்தை பாவத்தின் நிலையில ஒரு மனுஷன் வாதிக்கப்படுகிறான் என்றால், பாவி இல்லாத நீதிமானாய் இருக்கக்கூடிய எனக்குள்ள ஏன் பாவியான மனுஷன் வாதிக்கப்படுகிற, வேதனைப்படுகிற, நோயோடு இருக்கக்கூடிய தன்மை எனக்கு வரணும்? ஏன் பேசுறீங்க? வெளியில போற பிசாச, நோய் பிசாச, பலவீன பிசாச, வியாதி பிசாச வீட்டுக்குள்ள வச்சு, டியர் வியாதி பிசாசே, டியர் வியாதி பலவீன பிசாசே, டியர் நோய் பிசாசே, வாங்க உங்களுக்கு வீட்டில் விருந்து வச்சு, பிரியாணி வச்சு உங்களுக்கு சமைச்சு போடுறேன்னு இந்த வார்த்தையை பேசுகிற நிமித்தமாக வீட்டுக்குள்ளேயே ரெட் கார்பரேட் போட்டு அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறாங்க அநேக போதகர்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நான் மரிக்கிறேன் என்றால் என்னுடைய மரணமானது வியாதி, பலவீனம், நோய் இதிலிருந்து நான் இல்லாது, நான் சுகமாக, ஆரோக்கியமாக தான் என்னுடைய ஜீவன் என் சரீரத்தை விட்டு பிரியும் என்று நான் பேசுகிறேன். ஆமென். பாவத்தை நான் எப்படி வெறுக்கிறனோ, பிசாசை நான் எப்படி வெறுக்கிறனோ, விபச்சாரத்தை எப்படி நான் வெறுக்கிறனோ, விக்கிரக ஆராதனை நான் எப்படி வெறுக்கிறனோ, அதை போல வியாதியையும் பலவீனத்தையும் நோயையும் நான் வெறுக்கின்றேன், வெறுக்கின்றேன், வெறுக்கின்றேன். இதுதாங்க குட் ஃப்ரைடே அல்டிமேட் மெசேஜ் தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட வியாதியினால மரிப்பீங்க என்று ஏதாவது இருக்கிறதா? எது எழுதப்பட்டிருக்கா? இல்லை. ஆனா அவர்கள் பூமியில அவர்கள் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அதை இவங்க பேசுறாங்க, அல்லது அதை போல எனக்கு சம்பவிக்கும் என்று நினைக்கிறாங்க. அது அவர்களுக்கு சம்பவிக்குது, அவ்வளவுதான். அது அவளுக்கு சம்பவிக்குது, அவ்வளவுதான். நான் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நோய், பலவீனம், வியாதி, துன்பம் எனக்கு இல்லை என்று என்ன செய்யுங்க? ஆணித்தரமா பேசுங்க. இயேசுவினுடைய சரீரத்தினுடைய தழும்பை நான் அவமானப்படுத்த முடியாது. அது அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்க நோயோடு, பலவீனத்தோடு, நான் வியாதியோடு மற்றவர்களை போற மரிப்பேன்னு பேசினா அது இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை, இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்பை அசட்டை பண்றோம், அதை கேவலப்படுத்தணும் அர்த்தம். தேவன் காயப்பட்டார், பாதிக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார், துக்கத்தை சுமந்தார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய தாடை மயிர் பிடுங்கப்பட்டது, அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், உமிழ்ந்தார்கள். எதற்கு? சாபம் பிறப்பிக்கின்ற நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக இதை அவர் அனுபவித்தார் தன்னுடைய சரீரத்தில் வந்து. நமக்கு வரக்கூடாதுன்னு அவர் ஏற்றுக்கொண்டார். ரட்சிக்கப்பட்டவன் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பான்னா அவன் பேசின வார்த்தையின்படி தான் இருக்கிறானே தவிர, தேவனால இயேசுடைய ரத்தம் கழுவப்பட்டனால அவன் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இல்லை என்று நான் 100% இந்த பைபிளை ஆணையிட்டு நான் சொல்றேங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியில இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன் பலவீனத்தோடு, நோயோடு, வியாதியோடு அவன் இருப்பானானால் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை போல நான் இருப்பேன் என்று சொல்லி அவன் தன்னை அதற்குள்ள உட்படுத்தி நிமித்தமாக தான் அவன் இருக்கிறானே. இயேசுடைய தழும்புகளால நான் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கிறேன் என்றால் இருக்கிறது என்றால் இல்லை. ஆனா இவன் சொல்லிக்கிறான், வயசாயிட்டா எனக்கு அதெல்லாம் வருங்க, கண் இதுவாகும், கால் இதுவாகும். ஆகையினால தான் நான் இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் என்னை மேற்கொள்ள பேலன்ஸ் செய்ய அதிகாரம் இல்லை அறிக்கை செய்கிறோம். என்ன உலகத்தின் சட்டம், என்ன நியமனம், என்ன கோட்பாடு? இதெல்லாம் சட்டம், சட்டத்திட்டம், நியமனம், கோட்பாடு இதெல்லாம் எழுதாத பிரமாணங்கள். ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கு, அன்ரிட்டன் டாக்குமெண்ட்னு இருக்கு. எழுதாத பிரமாணம், எழுதப்பட்ட பிரமாணம். எழுதாத பிரமாணம் என்னது? நான் வயசாயிட்டா என் கண்ணு அப்படியே சொருகும், கண்ணு மங்களா தெரியும், எனக்கு சரீரத்தில் வியாதி உண்டாகும், நோய் உண்டாகும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்கும், பிபி உண்டாகும், இருதயம் அப்படியே சுருங்கும், என்னுடைய
சர்க்கரை உண்டாகும், பிபி உண்டாகும், அப்படியே இருக்கும். யாரு? உலகத்தான் சொல்றான். அதை ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட போதகர் முதற்கொண்டு சொல்லுவது நிமித்தமாக தான் அவளுக்கு உண்டாகுது. அதற்காக இல்லை, அதற்காக இது பேசப்படலை, அதற்காக அவர் அடிக்கப்படலை. அவர் அடிக்கப்பட்டு தழும்புகள் இருக்குன்னா அந்த தழும்பு நீ சுகமாக மாத்திரம்தான் இருக்க, இந்த ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டது, என் சரீரம் உனக்கு பிற்கப்பட்டது மகனேன்னு அவர் சொல்லிட்டு அவர் எழுதி கூட கொடுத்துட்டார். மறைமுகம் அல்ல, டைரக்டா சொல்லிட்டார். என்னது? 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. பழைய ஏற்பாடு தானே, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டில் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் இருக்குதுங்களா? இருக்கு. 1 பேதுரு 2:24 வாசிச்சீங்கன்னா அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம்னு இருக்கு. we are healedன்னு இருக்கு. இங்க சுகம் ஆகிறோம்னு இருக்கு, அங்க ஆனோம்னு இருக்கு. ரட்சிக்கப்படுகிற அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ள வியாதி, பலவீனம், நோய் இல்லை இல்லை இல்லை. இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வரும். பழைய ஏற்பாட்டு என்ன சொல்லுது? வியாதி இருந்துச்சு. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும்படியாக அதற்கு முன்பாக சரீரத்தில் பாடுபட்டு இந்த வியாதி, வறுமை, இந்த பலவீனம், நோயிலிருந்து விடுதலை செய்யப்படாத ஜனங்களாக பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் இருந்தாங்க. ஆகையினால தான் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தாவே எங்களை சுகமாக்குங்க, தேவனே எங்களை சுகமாக்குங்க, யெகோவா சுகமாக்குங்க. வேதத்தில் முதல்ல என்ன சுகமாக்குங்க என்று சொல்லி சுகமாக சொல்லி ஒரு மனுஷன் வேண்டுதல் செய்தான். அந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நோய்க்காக ஒருத்தன் ஜெபம் பண்ணான். யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் முதல்ல ஒரு மனிதன் வியாதிக்காக ஜெபம் பண்ணா. யாருடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணா? மனுஷனுடைய பெயர், யாருடைய அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணார் சொல்லுங்க. எந்த மனுஷன், எந்த ராஜாவுக்காக, மன்னிக்கும் ராஜான்னு கூட சொல்லிட்டேன், எந்த மனுஷன் யாருக்காக முதல்ல ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்க. எந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய ஜெபம் பண்ண மனுஷனுடைய பேரு, அந்த மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணாங்கிறத முதல்ல ஜெபம் பண்ணாங்கிறத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாருக்குன்னு சொல்லுங்க. சொன்னா 1000 ரூபா பரிசு. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. முதல்ல வியாதிக்காக ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான். யாருக்காக ஜெபம் பண்ணா? அந்த ஜெபம் பண்ண அந்த மனுஷனுடைய பேர் என்ன? ஒரு நிமிஷம் தரேன், கவனிங்க. முடிஞ்சிருச்சு டைமு. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 20:18 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 20:18. தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? எங்கே போனால் கேராரின் இடத்துக்கு போனால் அங்கே அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் சாராளை தூக்கி வச்சுக்கிட்டு அவளோடு உறவு கொள்ளணும்னு நினச்சி தூக்கி வச்சுக்கிட்டான். தேவன் அபிமெலேக்கினுடைய ராஜா முதற்கொண்டு இருக்கிற எல்லா அதிகாரிகள் வீட்லேயும் எச்சரிச்சார். டேய் தொட்டினும் தொலைச்சி போடுவான் பார்க்கணேன். அவனுக்குள்ளேயே ஒரு சில நியாயம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ பார்க்க நேரம் இல்லை. அப்போ என்ன செய்தான்? முதல்ல ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். ப்ளீட் அன்டு தி அப்படின்னு இருக்கு, க்ரை அன்டு தி அப்படின்னு இருக்கு வேற இடத்துல, ஆஸ்க் அப்படின்னு இருக்கு. கேட்டான், அழுதான், கெஞ்சினான். வெவ்வேறு இடத்துல இருக்கு, வெவ்வேறு இடத்துல. அடுத்த இந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா, மோசே, மிரியாம், ஆரோனும் மிரியாம் என்ன செய்துட்டா? மோசேக்கு விரோதமாய் கலகம் செய்து, உன்னை கொண்டு மாத்திரமா தேவன் பேசினார், எங்களை கொண்டு பேச மாட்டார்ன்னு சொல்லி கலகம் செய்தா. மிரியமுக்கு என்ன வந்தது? குஷ்டம் வந்துருச்சு, வெண் குஷ்டம். விரட்டி விட்டார், ஓடு போகும். மோசே என்ன செய்தான்? தன் சகோதரியாகிய மிரியாமுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வியாதி மலிந்து இருந்தது, வியாதி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, வியாதி சகஜமாக எல்லோருக்குள்ளும் இருந்தது. சில பேருக்கு வெளிப்பட்டது, சில பேர் வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. வெளிப்பட்டவன் கத்துனான், கதறினான். ஏன்னா அந்த நாட்களில் மெடிசின் இல்லை. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி வந்த அவன் செத்துருவான். ஏன்னா அவனை ஒழுங்காக தனியாக தூக்கி வச்சுருவாங்க, மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டான். அவனாக பொழைச்சி வந்தால் சரின்ட்டு தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக வச்சுருவாங்க. அவ்வளவு வியாதினா அவ்வளவு கொடூரமான காலங்கள். அவ்வளோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிடையாது, மெடிசின் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது. அந்த நாட்களில் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, மெடிசின்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு அது அல்ல. எல்லாம் ரிச்சஸ்ட் பீப்புள்,
அவங்களுக்கு, ராஜாக்களுக்கு தான் அதெல்லாம் இருந்துச்சு. போரில் காயம் விடுகிற அவங்களுக்கு தான் இருந்துச்சு. சரியான இந்த சிவிலியன்ஸுக்கெல்லாம், இந்த லே பீப்புளுக்கெல்லாம் அவங்களுக்கு மெடிசின், மெடிக்கல் டாக்டர்ஸ் என்பது அரிதாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, ஐயோ தேவனே என்னை விடுதலை செய்யுங்க, விடுதலை. ஏன்? பாவம் சாபத்தின் மூலமாக நோயை பிறப்பித்து அவர்களை கொன்று கொண்டு இருந்தது. அதுதாங்க அங்கே முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைமுகமாக பாவம் சாபத்தின் வழியாய் நோயை பிறப்பித்து மனுஷர்களை கொன்று கொண்டிருந்தது, கொலை செய்து கொண்டிருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு, புறஜாதிகளுக்குள்ளேயும் அது அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ இன்பில்ட்டாவே ஆவியினுடைய ரட்சிப்பு, ஆத்துமாவுடைய ரட்சிப்பு மாத்திரம் இல்லாமல் சரீரத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக தான் இந்த ரட்சிப்பானது இன்பில்ட்டா கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுதான் பாடு அனுபவித்தார், அவருடைய சரீரத்தில் பிற்கப்பட்டது, அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருக்கிறது என்பதற்கான அல்டிமேட் மெசேஜ் தான். நான் நோயோடு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் அடிபட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சரீரம் பிற்கப்பட்டு நானும் வியாதியோடு இருப்பேன்னா நான் இயேசுவை அவமதிக்கிறேன், இயேசுவை நான் இழிவுபடுத்துகிறேன். நான் கொடுத்ததை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு உலகம் போகிறபடி போவேன், அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஏன்டா உலகத்தில் இருக்க வியாதியை நீ இழுத்து வச்சுக்கிறேன்னு தழும்பு பேசுது, வேதம் பேசுது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இருக்கிறது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆகிட்டோம், குணம் ஆனோம்னு இருக்கு. we are healed. அதுதான் அல்டிமேட். அப்போ இது குட் ஃப்ரைடே எதற்கு என்றால், நான் சரீரத்தில் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்க முடியாது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு வெள்ளிதான் இந்த குட் ஃப்ரைடே. எனக்கு இது குட் ஃப்ரைடே, நமக்கு இது குட் ஃப்ரைடே. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய சபையில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்குள்ள வியாதி, பலவீனம், நோய் இல்லை 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 என்று நான் சவால் விடுகிறேன். அதுதான் அல்டிமேட் மெசேஜ், குட் ஃப்ரைடே மெசேஜ். ஆகையினால இதை ஒவ்வொரு நாளும் நம்ம பேசணும். என்னை நினைவு கூறுனா எதை நினைவு கூறுறோம்? இல்லை, அவர் அடிக்கப்பட்டார், கண்ணீர் சிந்தினார், கெட்செமனேல அவர் அழுதார், நானும் உட்காந்து இப்போ அழுகுறேன். அதையா நினைவு கூறுறேன்? பொட்டார்னு இயேசு சுவட்டில் வந்து அடிக்க போகிறார். எதை நினைவு கூற சொன்னால், எதரா லூசு பயல நினைவு கூறுற? நீ வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அடிக்கப்பட்ட அதை நினைவு கூறுறேன்னா, நான் அழுத நினச்சிக்கிட்டு நீ அழுதுகிட்டு, நான் வியாதிக்கப்பட்ட நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்க லூசு, எதரா முதல்ல என்று தேவன் மறைமுகமாக பேசுகிற தன்மைதான் இந்த காரியம், இந்த குட் ஃப்ரைடே மெசேஜ். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து இந்த குட் ஃப்ரைடேல, இந்த ரியல் குட் ஃப்ரைடேல, மீனிங்ஃபுல் குட் ஃப்ரைடேல, இது ஹோப்ஃபுல் குட் ஃப்ரைடேல நான் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்க முடியாது என்று தீர்மானித்து நீங்கள் கடந்து செல்லுங்க. நான் சொல்கிறேன், அடுத்த குட் ஃப்ரைடேல நம்முடைய சபை மாத்திரமல்ல, உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபைகளில் இருக்க, நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய சபை மாத்திரமல்ல, உலகத்தில் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆவேன், ஆகவே நான் போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி புறஜாதி வந்தாலும் அவர்களும் இந்த பிள்ளைகளுடைய அப்பா மாத்திரமல்ல, கீழே விழுகிற நாய்க்குட்டி அல்லது தின்னுமே என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தையும் அவர்கள் அனுபவித்து சுகத்தோட, பலவீனம் இல்லாமல், நோயோ இல்லாமல், வியாதியோடு இல்லாமல், ஆரோக்கியமாக, பலவீனம் இல்லாமல், நோய் இல்லாமல், சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தை இருப்பாங்க என்று சொல்லி நான் சவால் விட்டு பேசுறேன். அப்ப ஆவிக்குரிய சபை என்பது எவ்வளவு ஊர்ஜிதமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதுக்குள்ள நம்ம கடந்து சென்று அடுத்த வருஷத்துக்குள்ள உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள, ஆவிக்குரிய மனுஷனாகிய ஆலயமாகிய சரீரத்துக்குள்ள பலவீனம், நோய் இல்லை என்று நான் அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன், பிரகடனப்படுத்துறேன், ப்ரொக்ளைம் பண்றேன், எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அது உங்களுக்கு அப்படி ஆகுவதாக சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, இந்த குட் ஃப்ரைடேல ஆண்டவரே எங்களுக்கு ரியல் குட் ஃப்ரைடே, ஒரு மீனிங்ஃபுல் குட் ஃப்ரைடே, எங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் குட் ஃப்ரைடேவாக இது எங்களுக்கு இருந்து எங்கள் சரீரத்தில் இருந்து இருக்கக்கூடிய வியாதிகளை நாங்கள் விலக்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த வியாதியை நாங்கள் என கட்டளை இடுகிறோம்.
நாங்கள் மாத்திரமில்ல, எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், நோய்கள் எல்லாம் அவர்கள் விட்டு நீங்குவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன், தீர்மானிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என கட்டளை இடுகிறேன். அவர்களுக்குள்ள வெளியே கடந்து சென்று, ஆண்டவரே, அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு மேலாக இருக்கக்கூடிய உம்முடைய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டு ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் சுகத்தோடும், ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற அந்த அனுபவத்தை பெறத்தக்கதாக அவளை உம்முடைய இரத்தத்தினால கழுவும்படியே நான் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துக்கு காத்துக்கொள்ளுங்க. நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.